பிற மாநில மக்கள் மீது காரணமின்றி வெறுப்பை வெளிப்படுத்தி சிறார்கள் வன்முறையில் ஈடுபடுவதாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் வடமாநில இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அவர், சென்னையில் தான் வசிக்கும் பகுதி போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையான ரவுடிகளால் மிகவும் ஆபத்தான பகுதியாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். சில உள்ளூர் அரசியல் அமைப்புகளும் சாதி அடிப்படையிலான குழுக்களும் பலரின் வாழ்க்கையையும் சீரழிக்கும் இளம் சிறுவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அரையாண்டு விடுமுறை மற்றும் இந்த ஆண்டின் இறுதி கிருத்திகை என்பதால் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் வழக்கத்தை விட அதிகமான நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை கத்திப்பாராவில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஹரிஹரன் என்பவரின் கார் தீப்பிடித்து மளமளவென எரிந்தது. தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இருப்பினும் காரின் முன்பக்கம் எரிந்து சேதமடைந்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பேருந்து வசதி கேட்டு அரசு பேருந்தை சிறைப்பிடித்த கிராம மக்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள எஸ் அம்மாபாளையம், மாங்கடை, மண்ணூர், மேட்டுவளவு, நடுக்கொல்லை, குணசேடு உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பேருந்து வசதி இல்லை. இப்பகுதி மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதி வழியாக நடந்து சென்று அருகில் உள்ள பேருந்து நிலையத்தை அடைய வேண்டியுள்ளது. இந்நிலையில் பேருந்து வசதி கேட்டு 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பழவேற்காடு கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி பொதுமக்களை படகு சவாரி ஏற்றிச் செல்லும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னையில் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக ஐடி ஊழியர், மருத்துவக் கல்லூரி மாணவர் உள்ளிட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சோதனைகளில் மலானா பேஸ்ட், ஓஜி கஞ்சா, மெத்தபெட்டமைன், போதை மாத்திரைகள் மற்றும் ஸ்டாம்புகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவை புத்தாண்டை ஒட்டி மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததும், இன்ஸ்டாகிராம் செயலிகள் மூலம் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு சப்ளை செய்ததும் தெரியவந்தது. நெல்லை கூடன்குளம் அருகே ஈசிஆர் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேருந்தை நாகர்கோவிலைச் சேர்ந்த சஃபன் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் இவ்விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்திற்கான காரணம் பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ராபத்து 2ஆம் நாள் கோலாகலமாக நடைபெற்றது. சவரிக்குண்டை அலங்காரத்தில் நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடந்து 1000 கால் மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கும்பகோணம் பானபுரீஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பானபுரீஸ்வரருக்கும் சோம கலாம்பிகை அம்மனுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.